அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று அகண்டாகாரமான இறைவனை பாடும் ஐயா, என் முதல் குரலான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இதைப் பற்றி தங்கள் ஞானக் கண்ணோட்டம் என்ன? ஐயனே, தாங்கள் அகர முதல என்று தொடங்கும்போதே இந்த உலகத்தின் இயக்கத்தை ஒரு மாபெரும் உவமையோடு விளக்கிவிட்டீர்கள். எழுத்துக்களின் உவமை. உலக மொழிகள் எதற்கும் ஆ என்ற ஒலிதான் அடிப்படை. அந்த ஒலியின்றி பிற ஒலிகள் பிறப்பதில்லை. அதுபோல இறைவனின்றி அணுவும் அசையாது என்பதை அழகாகச் சொன்னீர்கள். பகவன் என்பவன் யார்? பகவன் என்று தாங்கள் குறிப்பிட்டது உருவத்தை கடந்த அறிவின் சிகரமான அந்த ஆதி மூலத்தை. நான் பாடிய ஆதியும் நடுவும் அந்தமுமில்லா அரும்பெரும் ஜோதி என்பதும் தாங்கள் ஆதி பகவன் என்பதும் ஒன்றே. மிகச் சரியாகச் சொன்னீர்கள். நான் ஏன் எழுத்துக்களை ஓமையாகக் கொண்டேன் தெரியுமா? எழுத்துக்கள் அறிவு வளர்ச்சிக்கான கருவி. ஆனால் அந்த எழுத்துக்களை கற்றுவிட்டு அறிவின் வடிவமான ஆதி பகவனை தொழவில்லை என்றால் அந்த படிப்பினால் ஒரு பயனுமில்லை என்பதை அடுத்த குறளிலேயே சொல்லிவிட்டேன். தத்துவார்த்தமாக பார்த்தால் அகரம் என்பது ஒரு உயிரெழுத்து. மெய்யெழுத்துக்கள் க ந உயிரோடு சேர்ந்தால்தான் ஓசை பெறும். அதுபோல ஜடமான இந்த உலகுக்கு இறைவன் என்ற உயிர் சேர்ந்தால்தான் இயக்கம் வரும். அற்புதமையனே, உங்கள் தத்துவத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அகரம் இது அருள் என்பதன் தொடக்கம். ஆதி பகவன் இது உயிர்க்கு உயிராயிருக்கும் நிலை. நான் என் திருவருட்பாவில் உயிரெல்லாம் ஒன்றே என்று உணர்ந்திடல் வேண்டும் என்று பாடினேன். நீங்கள் உலகத்தின் முதல்வன் என்று சொன்ன அந்த பகவனை நான் எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் பார்க்கும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டில் காண்கிறேன். எழுத்துக்கள் எப்படி பிரிந்திருந்தாலும் ஆ என்ற புள்ளியில் இணைகிறதோ அதுபோல மனிதர்கள் ஜாதி மதம் கடந்து அந்த ஒருவனிடம் இணைய வேண்டும் என்பதே உங்கள் குரலின் உட்பொருள். உண்மை. என் குரல் ஒரு வாழ்வியல் இலக்கணமென்றால் உங்கள் பாடல் அந்த வாழ்வியலின் உச்சக்கட்டமான அருள் நிலை. ஆதிபகவன் என்பவன் கோயில்களில் மட்டும் இல்லை, அவன் அறிவாக, ஒளியாக, ஒழுக்கமாக எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதை தங்கள் அருட்பெரும் ஜோதி தத்துவம் மிக எளிமையாக மக்களிடம் கொண்டு சேர்த்தது. ஐயனே, உங்கள் குரல் அடியெடுத்துக் கொடுக்க நான் அந்த அருட்பெரும் ஜோதியில் கலக்கிறேன். அருளே உலகம் ஆளும்.